ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைக்குக்கு வந்து பிரேக் பேட் மாற்ற போகிறோம். இங்கே மழை பெஞ்சாலே இந்த ஊருக்குள்ளே வரத்துக்கே பிடிக்க மாட்டேங்குது. ரோடு போடுறாங்க, மறுபடியும் ஏதோ தோன்றாங்க. இதே நடந்துகிட்ருக்கியா? ஒரிஜினல் பிரேக் பேட் கொடுக்க போகிறேன். ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு நம்ம இங்கேயே மாற்றிக்கலாம். ஷோரூமில் கொடுத்தா பைக்கை பிடிங்கிக்கிட்டு நாளைக்கு வாங்க, நாளான்னைக்கு வாங்க அப்படின்வாங்க. என்ன ஒரிஜினல் இந்த மாடல் இல்லைப்பா, இது இல்லையா? V4ன்னு சொல்லி தான் இதுதான் கொடுத்தானோ. V3ல வருதா? ஓ, கூப்பிட்டு காட்டு. டிஸ்பிளே வேற மாதிரி வரும்ப்பா, அதே டைப்ல வரும்ப்பா அப்படின்னு சொல்லி. அப்படியா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். அப்படி சரி, ஓகே, நான் வாங்கிட்டு வரேன். அவன் மட்டும் V4 V3ன்னு மாற்றி மாற்றி சொன்னாங்க. இப்போ பாருங்கள், சண்டையை மட்டும் பாருங்கள். இப்போ நானும் எவ்வளோ வாட்டி தான் அலையிறது பெட்ரோல் போட்டுட்டு. நேற்று ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்தான். அண்ணன் பாருங்கள், கையில் கொடுத்தோன்னே இது V3 இது அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரியாதுல்ல, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பிரேக் பண்ணி மாற்ற போகிறேன். R15க்கு MTயில் தான் நான் பார்த்துருக்கேன். என்னங்க இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. நல்ல வேலை பிரேக் பேடு அப்படியே பிரிக்காமல் சொன்னாரே. பிரிச்சுருந்தான்னா அவன் அதுக்கு மேலே கத்தியிருப்பான். அடா என்னையா அது? வழி பேச வழி விட்டாங்களே. நல்ல வேலை கடை இருக்கு. அண்ணன்கிட்ட போய் சொல்லுவோமா? லாக் பண்ணிட்டேன். அண்ணா இது V3க்குள்ளே தானே? நேற்று வாங்கிட்டு போனோம்ல, நேற்று வாங்கிட்டு போன பிரேக் பேட் V3க்குள்ளே தான். பேக்கு தான். இந்த மாடல் இல்லையாம்மா, வேறு மாடல் வரும். வேறு மாடல் வருமா? அது சாம்பிள் இல்லையா? பார்க்குறீங்களா? ஆனால் V3 இல்லை, V4ன்னு இருப்பார்ல அவர் தான். அது மாடல் வேறு அப்படின்னாங்க. சாம்பிள் நீங்கள் பார்த்தா தான் தெரியும். நான் கையில் எதுவும் வச்சில்லையே. இல்லை, எங்ககிட்ட கையில் எதுவும் இல்லையே. இப்போ அவர் கை தரேன்னு சொல்கிறாரா? சரி, இதை வச்சுக்கிறீங்களா? அப்பா ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ பாரு, இப்போ கைஸ் கோவம் வருது, கண்ட்ரோல் பண்ணுறா. இது வேற சமத்து கைட்டு எரிஞ்சிருவானா? என்னானாலும் சரி, இன்றைக்கி பிரேக் பேட் மாற்றியே ஆகணும். என்னங்க இறங்கி வந்து ஒரு பிரேக் பேடை பார்த்து கொடுக்குறது இல்லையா? வெளியே வந்து பார்த்து பிரேக் பேடை கொடுக்கலாம். ஐடியா எடுத்துருவான்றாரு. அத்த சொல்ல ஒரே நிமிஷம் இருங்க. நாளைக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறப்ப அப்புறம் நடுப்புற டிஸ்க் தெரிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணுறது? ஒரு கைட்டி வேணுமா? வந்து வெளியே வந்து பாருன்னான்றேன். இல்லை கைட்டி எடுத்துருவாங்க அப்படின்றது. மாற்றணும்.
சரியான ஸ்பீடு. எவ்வளோ ஹீட்டு பாரு. ரொம்ப ஹீட்டாக இருக்குண்ணா. போச்சுல பிரேக் பேட கொஞ்சம் தான் இருக்கு. வச்சிருப்பார்ல அது லோக்கலில் குத்தா வாங்காத. ஒரிஜினல் தானே? ஓய் தான். ஓயில் குத்தா வாங்குது எல்லாம் வாங்காத. சுடுதா? சரி எதிர்ப்பு வேண்டாம். பார்த்து பேக் பிரேக் வச்சிடாத. சரிண்ணா பிடிக்க மாட்டேன். அடிச்சு என்ன பின்னு போய் தேய ஆரம்பிச்சிடும். ஐயோ ஃப்ரண்ட்டு பேக்கை தான் அடிக்கணும். எக்காரணத்து கொண்டும் பேக் பிரேக் அடிச்சிடக்கூடாது. கால் அங்கே தாங்க போகுது சொல்லி விட்டுருக்காங்க. ஆஹா, ஆனால் அது எம்டியில் வர பிரேக் பேட் மாதிரி தாங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு மாரி வருது பழைய பிரேக் பேடில். ஒரு பிரேக் பேட் மாற்ற எவ்வளோ பிரச்சனை. நானும் எத்தனை வாட்டி அலைஞ்சிட்ருக்கேன் தெரியுமா அங்கேயும் இங்கேயும். இருங்க கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. என்னண்ணா கொடுத்தாரு? ஆமாம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரிஜினல் தானே? அப்பா ஒரு பிரேக் பேட் மாற்ற என்ன அக்கா பூரு. ஏய் நாய்க்குட்டி, அட போங்கடா, நேரத்தில் எடுத்து அங்கேயும் இங்கே அலையிறது. ஓகே தானே? ஆமாம் பிரேக் விட்டு விட்டு பிடிக்குது. ஏபிஎஸ் ஆனில் இருக்கனால அப்படி இருக்கோ? ஏபிஎஸ் ஆன் வச்சுன்னா அப்படி தான். இது ஓகேண்ணா. டக்குன்னு பிடிக்காது, கொஞ்சம் விட்டு விட்டு தான் பிடிக்கும். ஆமாம் சரி. அந்த ஒரு இந்த குட்டி எல்லாங்கள் மட்டும் இருக்குமாண்ணே? பிச்சுட்டு வந்துருச்சு அந்த ஒரு எல்லாங்கள். பேக்கிங் வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சம் லைட் ரொம்ப அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கே. ஓகேண்ணா. ரொம்ப லைட்டாக தான், நல்லா அழுத்த வேண்டியதாகுது. சரி ஓகேண்ணா. பிரேக் பிடிக்குது வேறு லெவலு. கேஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பேட்டரி மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம வந்து டிஆர்எஸ் அடாப்டர் போட்டுட்டு செக் பண்ணலாம்.